நேர்கள் அனைவரையும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியினுடைய ஏன் என்ற கேள்வி விவாத நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்நிகழ்ச்சியில் துறை சார்ந்த ஆளுமைகளுடைய எண்ண ஓட்டங்களை இன்றைய தலைப்பில் மிக விரிவாக விவாதிப்பதற்கு நாம் அமர்ந்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் இந்தியா மற்றும் சர்வதேசத்தை ஒருங்கிணைத்த தங்கம் கலாச்சாரம் மற்றும் பன்முகத்தன்மைகளில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிற தங்கத்தினுடைய இன்றைக்கு அனைத்து நாளிதழ்களிலும் நீங்கள் சொன்னால் இந்தியாவின் தேசிய மற்றும் லோக்கல் நாளிதழ்களின் தலைப்புச் செய்திகளாகவே எம்மை தலை சுற்ற வைத்த தங்கத்தின் விலை கிட்டத்தட்ட அதனுடைய விலை லட்சத்தை தாண்டி மூச்சு விடாமல் இருந்த போது இன்று காலை மார்க்கெட் ஓப்பன் ஆன நேரத்தில் சற்று தளர்வு 1300 ரூபாய் 98,000 கீழ் வந்திருக்கிறது. இருந்த போதிலும் தங்கம் இனி எட்டாக்கணி. அது உலகின் மிகப்பெரிய செல்வந்தர்களின் அடையாளம். தாலிக்கு தங்கம் என்று கொடுக்கப்பட்ட காலங்களெல்லாம் மறைந்து இன்றைக்கு தங்கத்தை கோராசனை கஸ்தூரி என்று சொல்வார்கள் சில வீடுகளிலே. அப்படி அது ஒரு பயன்பாட்டு பொருளாகவும் அது லட்சுமி கராஜத்தின் அருளாகவும் தங்கத்தை இனி கையிலே வைத்து தேய்த்துத்தான் பார்க்க வேண்டும். அப்படி ஒரு காலச்சூழல் சர்வதேச அளவில் ஏற்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் பார்க்கிற நேரத்தில் இதற்கு பல காரணங்கள் முன்னும் பின்னும் வியாபித்து இருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்டர்நேஷனல் மீடியாக்களின் பல செய்திகளை பார்க்கின்ற போது ஏன் இந்த தங்கம் இப்படி எண்ணிலடங்கா கட்டுக்கடங்காக ஒரு அன்லீஸ்டு அட்டாக் வரையறுக்கப்பட்ட அல்லாத ஒரு கடும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அதற்கு காரணம் பொதுவாக அமெரிக்காவினுடைய ஃபெடரல் வங்கியினுடைய வட்டி குறைப்பு, இது ஒரு காரணம். இரண்டாவதாக அன்செர்டினிட்டி பாலிட்டிக்ஸ் டு பி அப்பியர். உலகம் முழுவதும் ஒரு சமாதானமற்ற நிதர்சனமற்ற ஒரு அரசியல் போர்க்கள சூழ்நிலை. மத்திய கிழக்கு மற்றும் உக்ரைன் போர், இந்தியா பாகிஸ்தான், இப்படி பல நாடுகளில் போர் மேகங்கள் எப்பொழுது நடக்கும், ஈரான் இஸ்ரேல் போர், இப்படியெல்லாம் எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்கா தொடர்ந்து ரெசஷன் என்று சொல்லக்கூடிய மந்த நிலையை நோக்கி பயணிப்பதும் வர்த்தகங்களுக்கிடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு பெரிய கொலாப்ஸ், அதையும் தாண்டி இன்று நாம் எண்ணி பார்க்க முடியாத அளவிற்கு இந்தியாவினுடைய டாலர் மதிப்புகளுக்கு எதிராக 90 ரூபாய் 79 காசாகி தற்போது அது 58 காசில் இன்னும் 100 ரூபாவை இந்தியா சந்தை மதிப்பில் அடையும் என்று அனைவருடைய வயிற்றிலும் மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. உள்ளும் புறமும் அவதானிக்கப்படுகிற இந்த காரணங்கள் எதை பின்னணியில் இப்படி தங்கம் ஏறுகிறது. ஆனால் நாங்கள் சர்வதேசத்தோடு தொடர்பு கொண்டு பேர்க்கிற போது மக்கள் தங்கத்தை நாடி பெரும் முதலீட்டை செய்கிறார்கள். ஷேர் மார்க்கெட், கிரிப்டோ கரன்சி, நிலம், இவற்றை எல்லாம் தாண்டி உலகில் 2 பெரும் நாடுகள் அமெரிக்காவை தாண்டி கிட்டத்தட்ட இந்தியாவும் சீனாவும் மிகப்பெரிய தங்க குவியலை படைத்து கொண்டிருப்பதற்கு காரணம் என்கிறார்கள். நிறைய பேசலாம். நிகழ்ச்சியில் எம்மோடு கதைப்பதற்காக பொருளாதார நிபுணர் திரு சேகர் அவர்களை நான் வரவேற்கிறேன். சார் வாருங்கள். எம்மோடு பேசுவதற்கு அரசியல் விமர்சகராகவும் பொது ஊடக பார்வையாளர் திருமதி பிரேமா அவர்களை வரவேற்கிறேன். அதை போன்று எழுத்தாளர் திரு பாஸ்கர் கிருஷ்ணமூர்த்தி, எமது வெளிப்புற படப்பிடிப்பினூடே ஷா ஜுவல்லரி உரிமையாளர் தோழர் சையது ஜாஃபர் ஷா அவர்களையும் நான் வரவேற்கிறேன். சார் வாருங்கள். முதல்ல நம்ம ஒரு எக்கனாமிஸ்டேருந்து ஆரம்பிச்சிடும். சேகர் சார், கொஞ்சம் நீண்ட தலைப்பு, நீங்கள் தான் பதில் சொல்லுங்கள். நிச்சயமாக. அதாவது இந்த தங்கத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ இன்றைக்கி தலைப்பு செய்தியாக மாறி இருக்குன்னு நீங்களே சொல்லியிருந்தீங்க. அது ஒவ்வொரு தரையும் தலைப்பு செய்தியாக மாறும்போதே எல்லா மக்களிடையே இருக்கக்கூடிய ஒரு அச்ச உணர்வு, இது இன்னும் ஏறுமா இல்லை இறங்கும்போது வெயிட் பண்ணி வாங்கலாமாங்கிற ஒரு மனநிலை தான் இன்றைக்கும் எல்லாருக்கிட்டையும் இருக்கக்கூடிய ஒரு சூழல். தங்கத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஸ்கேர்ஸ் கமாடிட்டி. அது அது உற்பத்தி ஆகிறது பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவு, அதனுடைய டிமாண்ட் ஜாஸ்தி. அதுதான் முக்கியமான காரணம். அது இல்லாமல் இந்தியா கலாச்சார ரீதியாகவும் அது மட்டும் இல்லாமல் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அடிப்படையில் தங்கம் காலகாலமாக நமது முன்னோர்கள், நமது பெற்றோர்கள் எல்லாமே ஒரு சொல்லி கொடுத்த பாடம். தங்கத்தில் முதலீடு செய், இல்லை நிலத்தில் முதலீடு செய், இல்லை வீட்டில் முதலீடு செய், இதெல்லாம் உனக்கு நாளைக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு நமக்கு ஒரு சொல்லி கொடுத்த பாடம்.
அது வந்து இனி வந்து கலாச்சார ரீதியாக வந்து இனிமேல் வந்து அது ஒரு பெரிய அளவுக்கு வந்து நம்மளுடைய இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மாற்றம் இருக்காது. ஏன்னா இந்த நீங்கள் ஏற்கனவே சொன்னது போல் இந்தியாவும் சைனாவும் வந்து அதிக அளவு வந்து தங்கத்தை வந்து இறக்குமதி செய்கிறாங்க, அதிக கன்சியூமும் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது இப்போ டெம்பரரியாக நேற்று பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு ஒரே நாளில் வந்து ஏற்றம் இருந்திருக்கு, இன்னைக்கு ஒரே நாளில் இறக்கம் இருந்திருக்கு. இந்த வாலட்டிலிட்டி வேணால் வந்து வருங்காலங்களில் வந்து குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ப்ரொவைடட் அந்த வேர்ல்டு அன்சர்டனிட்டி நீங்கள் சொன்ன வாரு, அந்த கரன்சியோடைய ரிஸ்க்கு, இதெல்லாம் வந்து ஒரு 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 மாடரேட்டாக வரும்போதும் நம்மளுடைய வங்கிகளுடைய டெபாசிட் ரேட்டும் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. இனி அடுத்த ஒரு ரெப்போ ரேட் வரும்போது இன்னொரு 0.25% வந்து குறையும்னு வரும்போது அது வந்து இப்போ இந்த 6 something இருக்கக்கூடிய இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 5க்கு வந்துருச்சு அப்படின்னா நம்ம இன்ஃப்ளேஷனுடைய அளவுக்கு வந்து அது வந்து எல்லாரும் சீனியர் சிட்டிசனாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து அந்த இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுற அளவுக்கு அந்த சேவிங்ஸ் வந்து இருக்காதுங்கிறது தான் ஒரு சூழல் ஏற்படும். அப்படி ஏற்படும் பொழுது அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக இருக்கிறது, அதாவது நடுத்தர மக்களாக இருக்கட்டும் இல்லை வந்து பாமர மக்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு ஆல்டர்னேட்டிவாக இருக்கக்கூடியது தங்கம். ஏன்னா தங்கம் வந்து இப்போ சமீப காலமாக வந்து ஏறிட்டு இருக்கு. இந்த சமீப காலம்னு சொல்லும் பொழுது குறிப்பாக பார்த்தீங்கன்னா வேகமாக ஏறினது வந்து யூஎஸில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பதவி மாற்றம், ட்ரம்ப் வந்த பிறகு அந்த யுக்ரைன் ரஷ்யா வாரு, இது வந்து நிறைய அன்சர்டனிட்டி, ஈரான் உடைய இஸ்ரேலுடைய வார், இது எல்லாமே வந்து உலக அளவில் எல்லாருக்கும் வந்து ஒரு அன்சர்டனிட்டி ஏற்படுத்தி, இதனால வந்து எல்லாருமே ஓரளவுக்கு சேஃப் கரன்சி வந்து கோல்டு தான் அப்படின்னு ஒரு எண்ணோட்ட ஒரு அவங்களுடைய எண்ணம் இருக்கிறனால அந்த எண்ணத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு அக்யூமுலேட் பண்ணும் பொழுது இது வந்து நேச்சுரலாக வந்து ஏறிக்கிட்டு இருக்கு. இந்தியா பொறுத்த வரைக்கும் கரன்சி நம்ம இம்போர்ட் பண்ணுறதுனால இப்போ பார்த்தீங்கன்னா 85லேருந்து 90 வந்து ரொம்ப வேகமாக வந்து ரூபாயினுடைய மதிப்பு வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. இப்போ வரக்கூடிய காலங்களில் நீங்கள் சொன்னது போல் 100 ரூபாய் வந்து ரொம்ப சீக்கிரம் வரத்துக்கு ஒரு சூழல் வந்து இப்போ இருக்கக்கூடிய அடிப்படையை பார்க்கும்பொழுது அது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது வந்து எக்ஸ்போர்ட் இருக்குது, நல்ல ஒரு சாதகமான ஒரு சூழல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்டோடைய டேட்டாவும் வந்து கூடியிருக்கு, நம்மளுடைய எக்ஸ்போர்ட் வந்து கூடி டேட்டா கூடும் இல்லை. ஆமாம், இப்போ இந்தியாவிலிருந்து எக்ஸ்போர்ட்டின் குறைந்த மதிப்பீட்டில் பணம் கொடுத்தால் அதிக இம்போர்ட் இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஆமாம், அதனால அது இன்ஃப்ளேஷனுக்கு வழிவகுக்குமா? இன்ஃப்ளேஷனுக்கு நிச்சயமாக வந்து வழிவகுக்கும் ஒரு காரணிகள்னால. அதாவது நீங்கள் வந்து அதிகமாக வந்து இம்போர்ட் பொருளை வந்து நீங்கள் வந்து வாங்கும் பொழுது நிச்சயமாக வந்து அது இன்ஃப்ளேஷனை வந்து இன்ஃப்ளேஷன் இந்தியாவில் அதிகபட்சம் எனக்கு தெரிய 12% வந்துச்சு காங்கிரஸ் கவர்மெண்ட்டில். ஆமாம், 2% மோடி கவர்மெண்ட்டில் வந்துச்சு, காங்கிரஸ் கவர்மெண்ட்லேயே வந்துச்சு. இது எப்படி விலையேற்றத்திற்கு ஒரு பெரும் காரணமாக அமையும்? அதாவது இப்போ வந்து ஒரு பாமர மக்களுடைய அத்தியாவசிய தேவைகளை வந்து பூர்த்தி செய்ய வேண்டிய நம்ம வந்து இப்போ இருக்கக்கூடிய அக்ரி கமாடிட்டியாக இருக்கட்டும் இல்லை வந்து ஒரு எடிபிள் ஆயிலாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து நம்ம அதிகமாக இறக்குமதி செய்ய ஆரம்பித்தோம் அப்படின்னா நிச்சயமாக வந்து பாமர மக்களுடைய விலையேற்றத்தை இன்ஃப்ளேஷன் வந்து அதிகரிக்கும். தங்கம் வந்து ஒரு காரணியாக தான் இருக்குமே வழி அது முழு காரணியாக வந்து அமையாது. சரி, பொதுவாக வந்து இன்றைக்கி நம்ம வந்து அதுக்கு தான் வந்து நம்மளுடைய பிரதம மந்திரி வந்து சொல்கிறாரு, இங்கே செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக நீங்கள் வாங்க, இங்கே இருக்கக்கூடிய பொருட்களை வந்து தயாரிங்க, இங்கே இருக்க பொருட்களை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யுங்க, அப்போ நமக்கு வந்து அந்நிய செலாவணி அதிகமாக வரும். இப்போ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஏற்றுமதி செய்கிறோம் அப்படின்னா ரூபாயின் வீழ்ச்சி வந்து நமக்கு சாதகமான ஒரு அட்வான்டேஜான ஒரு பொசிஷன் தான் வந்து. சரி, முதல் கட்டத்தை எடுத்துக்கிறோம். இன்னும் போய் நிறைய பேசணும், உங்கள்கிட்ட தான் பேசணும். இப்போது நம்ம பேச போகிறது பிரேமாமா, ஒரு அரசியல் விமர்சகராக, ஒரு குடும்ப தலைவியாக, ஒரு பொது ஊடக பார்வையாளராக, இந்திய கலாச்சாரத்தில் இணைந்த ஒரு குடும்ப தலைவியாக மற்றொரு முறை உங்கள் பார்வை எப்படி இருக்கு பிரேமா? இப்போ நம்ம சொல்லுவோம் வீட்டை கட்டிப்பாரு கல்யாணம் பண்ணிப்பாருன்னு, ஆனால் அந்த வீட்டை கூட இப்போ கட்டிடலாம், பிரச்சனை இல்லை. கல்யாணம் பண்ணுறது பெரிய கஷ்டமாக இருக்கும். ஏன்னா தங்கம் ஒரு குறைஞ்சது ஒரு 5 பவுன் நகை போட்டு ஒரு குழந்தைக்கு கல்யாணம் பண்ணணும்னா கூட 5 லட்சம் ரூபாய் வேணும். குறைஞ்சபட்சம் 5 லட்சம் ரூபாய் டிப்ரிசியேஷன்லாம் சேர்த்தா மேலே போயிடும். குறைஞ்சது தேய்மானம் செய்கூலி. ஆமாம், 5 லட்சத்துக்கு நீங்கள் 5 பண்ணுங்க. கொஞ்சம் குறைஞ்சபட்சம் சொல்கிறேன், நான் எக்ஸாக்ட் ரேட் சொல்லலை, குறைஞ்சபட்சம். அது வந்து யாருக்கெல்லாம் ரொம்ப பாதிக்கும்? லோவர் மிடில் கிளாஸ், மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ் கூட ஏதோ ஒன்று பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஏதோ கொஞ்சம் பூர்வீக தங்கம் இருக்கும், அதை போட்டு அழித்து ஏதோ ஒன்று பண்ணுவாங்க. ஆனால் லோவர் மிடில் கிளாஸ்க்கும் மிடில் கிளாஸ்க்கும் தான் ரொம்பவே பிரச்சனை. ஆனால் அவங்கள வேறு வழி இல்லை, இதை வந்து கோத்ரூ பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. ஆனால் அதுக்கு தான் இதில் என்னென்னா இந்த 14 கேரட் நகை, 9 கேரட் நகை, 18 கேரட் நகை, அந்த மாதிரிலாம் இருக்கும். ஐயா சொல்லுவாரு, அதை நாங்கள் இப்படி சொல்லலாமா? தங்க முலாம் பூசியது இல்லை, அது வேற, அது வேற, அது வேற, அது வேற, அது வேற. இதில் வந்து இந்த 18 கேரட்டோட இன்னைக்கு 18 கேரட்டுடைய விலை வந்து இன்னைக்கு 10,000 சில்லற, 10,300 1 கிராம்.
இல்லை அந்த மாதிரி சில கம்மியான இதில் கிடைக்கும். அதில் கொஞ்சம் வாங்கி நம்ம ரொம்ப முடியாதவங்கள சொல்கிறேன் நான், ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ரிலீஃப், சின்ன ரிலீஃப் இருக்குதுன்னு கூட பார்க்கலாம். அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேமிப்பு, சிறு சேமிப்பு, கொஞ்சம் கொஞ்சமாக டிஜி கோல்டு வாங்குறது, மியூச்சுவல் ஃபண்டில் கொஞ்சம் கொஞ்சமாக போடுறது, இந்த மாதிரி சீட்டு போடுறது, இந்த மாதிரி பண்ணலாம். அதே தவிர இந்த நகையை முதல்ல ஒரு 16% வேஸ்டேஜ் கொடுத்து வாங்கிட்டு அதை மாற்றுறோம், நமக்கு தகுந்த மாதிரி மாற்றும் போது மறுபடியும் ஒரு 16% வேஸ்டேஜ், அந்த மாதிரிலாம் பண்ணாமல் அதிலெல்லாம் கொஞ்சம் எப்படி குறைக்க முடியுமோ அதை குறைச்சி அது மூலமாக வந்து கொஞ்சம் நம்மளை சுமையை குறைச்சிக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் வந்து 78 80 ஞாபகம் இல்லை, நான் ரோட்டில் போயிட்டுருந்தேன். அப்போ எலெக்ஷன் பீரியடு. அப்போது ரோட்டில் சைக்கிளில் கேம்பெயினிங் பண்ண வருவாங்கள்ல, அப்போ அவங்க சொல்லுவாங்க தங்கம் வைக்கிற விலையில் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லிட்டு போனார். முன்னாடி பின்னாடி இருக்கிற ஒரு தங்கச்சி கழுத்தில் நகையிலன்னு என்ன காட்டினார். ஓஹோ, அந்த மாதிரி அப்போவே அந்த ரேட்டு அப்போ வந்து எவ்வளோ 130 ரூபா கிராம். ஒரு கிராம் அப்போ 1000 சில்லர் ரூபா வரும். 1000 ரூபா தான் வரும். ஆமாம், 8 8 8 3 324. அப்போ எவ்வளோ ஆச்சு? அவ்வளோதான். ஆமாம், அவ்வளோதான் இருந்தது. 1040 ரூபா. சரி, பரவாயில்ல, 1000 ரூபா. இப்போ எவ்வளோ ஆயிருக்கு? நீங்க சொல்றது 78 80 அந்த காலகட்டத்தில். ஆமாம், அந்த மாதிரிலாம் நடந்தது. அப்போது அந்த டைம்லேயே அப்போவே அப்படின்னா 300 ரூபா ஒரு பவுன் இருந்தப்போ எனக்கு எங்கள் அக்கா கல்யாணத்தும் போது நல்லா ஞாபகம் இருக்குது. 240 ரூபா இருந்த பவுன் திடீர்னு 300 ரூபா எடுத்து எங்கள் அக்கா கல்யாணத்தும் போது நாங்கள்லாம் தவிக்க ஆரம்பிச்சிட்டோம். எப்படி 300 ரூபா எடுத்து எப்படி வாங்குறது? ஒரு கிராம் 300 ரூபா. பவுன் அடேப்பா. எந்த ஆண்டுமா ஞாபகம் இல்லை. அது நான் ரொம்ப சின்னவன். அப்போ நீங்க உங்களுக்கு 78 வயசுனா உங்க அக்கானா ஒரு 78 வயசா? இல்ல சாரி, 1978 நீங்க வாங்குனீங்கன்னா 78 உங்களுக்கு அந்த டைம்ல உங்களுன்னா அதுக்கு முன்னாடி அவங்க ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 70 71 இருக்கும். 71 இருக்கலாம். அந்த டைமில் அவங்க வந்து அக்கா கல்யாணத்தும் போதெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவோம். ஐயோ எப்படி வாங்குறது அப்படின்ட்டு. 300 ரூபாய்க்கு அவ்வளோ கஷ்டம். ஆமாம், அந்த காலகட்டத்தினுடைய பணம். இப்போ அப்படியெல்லாம் இருந்து நம்ம ஓரளவுக்கு பெட்டராக வந்திருக்கோம். அதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் நிம்மதி அடைஞ்சிக்கலாம். அதே மாதிரி தான் என்ன வேறு வழியே இல்லை. அவர் சார் சொன்ன மாதிரி இது வந்து மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய பொருள் இல்லை, என்ன இருக்கோ அதுதான். இப்போ நான் ஒரு கேள்வி பிரேமாட்ட ஒன்று கேட்டு தான் ஆகணும். நீங்கள் சொல்லும்போது நம்ம கல்யாணத்துக்கு திருமணம் என்பது நம்முடைய இந்திய மண்ணின் அடையாளம், ஒரு கலாச்சாரம், ஒரு கல்ச்சரல் பரிமாற்றம். கண்டிப்பாக அது ஒரு தெய்வீக ரீதியாகவும் லக்ஷ்மி கடாட்சத்தின் ஒரு சின்ன தங்கத்தை கூட வாங்குவாங்க இந்து சமூகத்தில். பெரிய அளவு அட்சய திருத்தியெல்லாம் நடக்குது. இப்போ நம்ம என்ன செய்கிறோம், மாறி வரும் கலாச்சாரங்கள். அந்த காலத்தில் கலாச்சாரத்தில் ஒரு என்ன சொல்கிறது டைவர்ஸே கிடையாது. இன்றைக்கி நார்மலாக ஆகிட்டு வருது. அப்போ தங்கம் போடணும்னு என்ன இருக்குது? நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லுங்கள். என்னுடைய பிள்ளைய நான் உங்களுக்கு கொடுக்குறேன், உங்கள் பையனை என் பிள்ளை கொடுக்குறீங்க. நாங்கள் இந்த மாதிரி சூழ்நிலை நம்ம வேறு மாதிரி இன்வெஸ்ட் பண்ணலாம். தங்கம் தான் 100 பவுன் போட்டால் 1 கோடி ஆகும். இப்போ நீங்கள் இப்போல்லாம் யாரும் கேட்குறது இல்லைங்க, எனக்கு தங்கம் போடு, பொண்ணு வீட்லேயோ பையன் வீட்லேயோ. ஆனால் அந்த பொண்ணே கேட்குறா எனக்கு வேணும் அப்படின்ட்டு. பொண்ணு வீட்டில் வேணும்னு கேட்கறது இல்லை, பையன் வீட்டுக்கு வேணும்னு கேட்கறது இல்லை. பொண்ணு அப்பா கிட்ட டிமாண்ட் பண்ணுறான், எனக்கு இந்த வாங்கிவிடு அதை வாங்கி. பொண்ணு உஷாரா இருக்கு. ஆமாம், அது இருக்கு. இல்லைன்னா அதுங்களுக்கு சம்பாதிக்கக்கூடிய ஏதோ ஒரு வேலை செஞ்சு சம்பாதிச்சு தனக்குன்னு தங்கம் வாங்கிக்கிறாங்க. அதெல்லாமும் நடக்குது. அதனால அது வந்து தங்கங்கிறது ஒரு என்ன சொல்றது, ஒரு புண்ணியமான ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு என்ன நமக்கு ஒரு மதிப்பு. தங்கம் இருந்தால் காதுக்கு தங்கத்தோடு போட்டால் தான் மரியாதை. 4 கல்யாணத்துக்கு போகணும், எல்லாரும் நம்மளை பார்க்கணும். சார் சிரிக்கிறாரு. அவர் ஒரு எக்கனாமிஸ்ட் அவருடைய பார்வை வேறையா இருக்கும். சொல்லுங்க நீங்க அவர் சொல்றதுல அவருடைய பார்வை உங்களோட டிஃபரெண்டா இருக்கு இல்லையா? அதனால நான் அவரை பார்த்தேன். நீங்க பார்வைன்னு சொன்ன உடனே நான் அவரை பார்த்தேன். இல்ல அவர் பொருளாதார நிபுணர் இல்லையா, அந்த கண்ணோட்டத்துல அவர் திங்க். கரெக்ட். அது வந்து அந்த குழந்தைகளுக்கே ஒரு ஆசை, வேற எதுவுமே கிடையாது. ஆசை எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா? அழகு தானே தங்கம், ஒரு அழகான விஷயம் தானே. சின்ன பிள்ளைகளுக்கு கூட காதணி போட்டு பாக்குறது, பட்டுப்பாவாடை உடுத்து மொட்டடித்து வருவதெல்லாம் நம்முடைய கலாச்சாரத்தில் உண்டு. ஆசைக்காக பண்றது தானே எல்லாமே. இது வாட் கைண்ட் ஆஃப் இம்பாக்ட் ஆன் இந்தியன் சொசைட்டி? ஹவு டு யூ ஃபீல் தட் இம்பாக்ட்? இந்த விலையேற்றம் அதைத்தானே பேசுறோம். இந்த விலையேற்றம் கண்டிப்பா இருக்கும். எந்த மாதிரி? நான் சொல்றது சமூகங்கள்ல வாங்கும் திறன் குறையும். வாங்கும் திறன் குறையும். அது நம்ம ஜுவல்லரி தான் கேட்க போறோம். இப்போ 5 லட்சம் கொடுத்து எங்கேருந்து நான் சொன்ன மாதிரி 5 லட்சம் குறைஞ்சது 6 லட்சம் கொடுத்து ஒரு 5 பவுன் நகை போட்டு கல்யாணம் பண்ணணும்னா இப்போ இருக்கிற ஏதோ முன்னாடியே வாங்கி வச்சிருந்தா பரவாயில்ல. இப்போ திடீர்னு கல்யாணம் பண்ணணும் வாங்கலை அப்படின்னா என்ன பண்ண முடியும்? கஷ்டப்பட்டு தானே ஆகணும், கடன் வாங்க வேண்டி இருக்கும். இவ்வளோ பெரிய அமௌண்ட் 50,000. இப்போ பிரேமா
இந்த வருஷம் ஆரம்பத்தில் 57,000 ரூபாய்க்கு வித்திருக்கு ஒரு பவுன் ஜனவரி. டொனால்ட் ட்ரம்ப் வந்து he came the power 2025 ஜனவரி 19th. அப்போ எவ்வளோ தெரியுமா எனக்கு தெரியுது, இன்னும் கையிலே இருக்குன்ட்டேன், 57,000 to 60,000. இந்த ஒரு 11 மாதத்தில் லட்சத்தை தொட்டு விட்டு எவ்வளவு பெரிய லாபம். அதுதான் இதுக்கு வந்து இன்னொரு காரணமும் நான் சொல்லுவேன். என்னன்னா முக்கியமா அந்த ஆன்லைன் ட்ரேடிங் வந்ததுக்கு அப்புறம் தான் தங்கம் ஜாஸ்தியா விலை ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன். சரி, நம்ம ரெண்டாவது பேசுவோம். ரொம்ப சிறப்பா சொல்லியிருக்கீங்க. ஆனா நீங்க பேச்சுல ஒரு வலிமையா சொன்னீங்க, இனி போட மாட்டாங்க. நான் திருப்பி உங்கள்கிட்ட கேட்டேன், சமூக ரீதியாக சரி பரவாயில்ல அப்படி நீங்க சொல்லல, கொஞ்சம் கஷ்டப்பட்டு வாங்குவாங்க, கடன் வாங்குவாங்க, கஷ்டப்பட்டு கடன் வாங்கியாவது ஒரு 5 பவுன் போடுவாங்க. போட்டுதான் ஆகணும். ஏன் பியர் பிரஷர்? அதான் அழகா இருக்கும் இல்லையா? பியர் பிரஷர், பக்கத்து வீட்டுல அந்த வீட்டுல இருக்கு, இந்த வீட்டுல இருக்கு, உங்க வீட்டுல இருக்கா அப்படின்னுவாங்க. அப்ப அப்பா அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டம். கண்டிப்பா. நான் என்ன இப்போ உங்க பார்வை ஒரு அரசியல் விமர்சகர் சமூகத்தோடு சேர்ந்து போனதான் நம்முடைய நேயர்களுக்கு அது ரொம்ப சுயாவும் ஒரு நல்ல பாடம். ரொம்ப கஷ்டம் தான் படுவாங்க, பெற்றவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் தான். ஆனா அவங்க இப்ப பிறந்ததுல இருந்தே சேமிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த சேமிப்பும் பிள்ளைகளுக்கு ஒரு அவேர்னஸ் நம்ம கல்யாணம் வரும்போது கொஞ்சம் சேர்க்கணும். திரு பாஸ்கர் கிருஷ்ணமூர்த்தி, இதுகாரம் தாங்கள் அவர்கள் பேசியதை எப்படி பார்க்கிறீர்கள்? இதில் 2 கேள்விகளை முன்வைத்தால் இன்னும் ஆழமானதாக இருக்கும் இந்த தலைப்பு. என்னென்னா, தங்க விலை உயர்வுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்குறத விட இன்னும் 2 முக்கியமானது பார்க்கணும். தங்க விலை உயர்வுக்கு யார் காரணம் அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இரண்டாவது, யார் அதிகம் பாதிக்கப்படுகிறார்கள். ஏன்னா பொதுவாக நம்ம வந்து சாமானியர்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், சரிங்களா? அது ஒரு வகையில் கரெக்டு. ஆனால் என்னுடைய கணக்கு சரியாக இருக்குமானால், என்னுடைய கணிப்பு சரியாக இருக்குமானால், பொதுமக்களுக்கும் சாமானியர்களுக்கும் எந்த அளவு பாதிப்பு இருக்கிறதோ அதே அளவுக்கு நகைக்கடை உரிமையாளர்களுக்கும் பாதிப்பு இருக்குது. எப்போதெல்லாம் தங்கம் மிக அதிகமாக இந்த அளவுக்கு உயர்கிறதோ மிக நிச்சயமாக வணிகம் அங்கே பாதிக்கப்படுகிறது. இந்த தங்க விலை உயர்வினால் பாதிக்கப்படக்கூடியவர்கள் சாமானியர்களும் நகைக்கடை உரிமையாளர்களும் தான். நான் ஒவ்வொரு முறையும் பார்த்துட்டு வரேன், நான் சொல்லிட்டே வரேன். அதாவது ஏன்னா பல பேருக்கு அப்படி இருக்கும், தங்க விலை உயர்ந்துச்சுன்னா உடனே வந்து நகைக்கடை உரிமையாளர்களுக்கெல்லாம் அதிக வருமானம் வரும், லாபம் வரும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா? அது இப்போ நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, ஐயா வரும்போது அதுக்கான விளக்கம் அவங்க தான் கரெக்டாக சொல்ல முடியும். அது வந்து என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன்னா தங்க விலை அதிகமாக உயர தங்கத்தின் விற்பனை, நகைக்கடை விற்பனையை வந்து அது நேரடியாக பாதிக்கிறது, சரிங்களா? அது ஒன்று. அப்புறம் இரண்டாவது மிக முக்கியமானது இந்த சொல்லியே ஆகணும், என்ன காரணம்ங்கிறது மிகச்சரியான காரணம் தான். சர்வதேச சந்தை இருக்கிறது, அமெரிக்கா ஃபெடரல் பேங்க்கில் வட்டி விகிதம் இருக்கிறது, போர் சுதந்திரம் எல்லாம் கரெக்டு. ஆனால் என்ன தெரியுமா நடக்குது? நல்லா ஞாபகம் வச்சுங்க, மிக ஆபத்தான ஒரு போக்கு. இப்போதைக்கு தங்க சந்தையிலே நுகர்வோர்களை விட முதலீட்டாளர்கள் அதிகம் இருக்கிறார்கள். முதலீட்டாளர்களும் சிறு முதலீட்டாளர்களோ புது முதலீட்டாளர்களோ அல்ல. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால தான் நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த தங்கம் விலை உயர்வுங்கிறது செயற்கையான விலை உயர்வு. இதை யார் கொண்டு வருகிறார்கள் என்றால் முதலீட்டாளர்கள், பெருமுதலீட்டாளர்கள் கொண்டு வருகிறார்கள். அதனால தான் நாம் வந்து இந்த தங்க விலை உயர்வு மிகவும் கரிசனத்துடன், மிகவும் அக்கறையுடன், மிகவும் ஆபத்தான ஒரு போக்காக நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நேற்று வரைக்கும் 5 லட்சம் 10 லட்சம் 20 லட்சம் ஏதோ ஒரு நிறுவனத்தில் ஒரு பங்குல போட்டவங்களா இப்போ கொண்டு வந்து தங்கம் வாங்குறாங்க அப்படின்னா, சாமானியர்களுக்கு தர வேண்டிய தங்கத்தை பெருமுதலீட்டாளர்கள் களவாடி கொண்டு போகிறார்கள். அதுதான் மிகப்பெரிய ஆபத்து. எல்லாருக்கும் புரியும், ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேனே. இப்போது ஒரு பணக்காரங்களாக வர்றாங்க, ஒரு ஊருக்கு வர்றாங்க, ஒட்டுமொத்தமாக அங்கே இருக்க நிலத்தை வந்து 20 ஏக்கர் 30 ஏக்கர் வாங்கிட்டு போகிறாங்க அப்படின்னா, 6 கிரவுண்டு வேணும், 4 கிரவுண்டு வேணும், வீடு கட்டணும்னு சொல்லிட்டு வாங்கணும்னு நினைக்கிறவங்களாம் வாங்க முடியாமல் போகுது. அதுதான் இப்போ இங்கே நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் திரும்பவும் சொல்லிக்கிறேன், அரசு மிக நிச்சயமாக இதில் மிக நேரடியாக கவனம் செலுத்த வேண்டும். எல்லாருக்குமே சொல்கிறேன், சர்வதேச அளவில் பெருமுதலீட்டாளர்களாக இது கவர். லெட் இட் பி வெரி கிளியர். எஸ். இப்போ யார் இதை அரசுனா மத்திய அரசு இதில் கவனம் செலுத்த பண்ண முடியாது. என்னென்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆமாம், இல்லை பண்ண முடியாது, எந்த அரசாங்கமும் அப்படி நேரடியாக பண்ண முடியாது. ஆனால் யார் இங்கே முதலீடு செய்கிறார்களோ அவர்கள் பின்னால் அரசாங்கமும் புலனாமைப்பும் சென்றே ஆக வேண்டும். மிக முக்கியமாக ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, எடுத்தோடனே போட்டிருக்காங்க, இந்தியா பில்லியன் அண்ட் ஜுவல்லர்ஸ் அசோசியேஷன் இருக்குது, ஐயாவுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு மிகப்பெரிய ஒரு அசோசியேஷன் தான், IBJ அசோசியேஷன் தான். அவர்களே அவர் கொடுக்கக்கூடிய அந்த காரணங்களை இதெல்லாம் தான் சொல்லியிருக்காங்க, நீங்கள் சொன்ன காரணங்களாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் அவர்களே என்ன சொல்லுங்க, இதுலேயும் அரசாங்கத்துடைய கட்டுப்பாடுங்கிறது பெரிய அளவு இருக்க முடியாது, சரிங்களா? நான் சொல்வது, தங்க சந்தையிலையோ தங்க விலையிலையோ தங்கத்தின் மீது நேரடியாக அரசின் கட்டுப்பாடு இருக்க முடியாதுங்கிறது எனக்கே தெரியும். ஆனால் யாரெல்லாம் புதிதாக இப்போது தங்க முதலீட்டாளராக உள்ள வருகிறார்களோ அவர்களே தான் நம்ம பார்த்தாகணும்.
நீங்களோ நானோ இல்லை, இங்கே இருக்கிற மேடமோ அல்லது சாரோ அல்லது வேறு யாரோ இல்லை, வேறு யாரோ உள்ளே புகுந்து சந்தையை ஆக்கிரமித்து கொண்டு வருகிறார்கள். சர்வதேச சந்தையில் சொல்கிறேன், நான் இந்திய சந்தையில் சொல்லலாம். அப்போ சர்வதேச சந்தையிலே தங்கம் சிலரால் வந்து அப்படியே ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது, மிகப்பெரிய புள்ளிகளால். ஆமாம், அவர்கள் வெளியே போனால் தான் நமக்கு இது வரும். இது வந்து ஒரு செயற்கையாக உருவாக்கப்பட்டிருக்கிற ஒரு ஆர்டிஃபிஷியல் டிமாண்டு. இது வந்து சர்வதேச அளவில் நடக்கிற. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், இதுக்கு என்ன அர்த்தம்? அமெரிக்கன் ஃபெடரல் பேங்க்கில் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து குறைச்சிட்டாங்க, அதனால் எல்லாம் தங்கத்துக்குள்ளே வராங்கன்னா அப்போ யார் வர்றாங்க? முதலீட்டாளர்கள் தான் உள்ள வராங்க, பயனீட்டாளர்கள் கிடையாது. நீங்களோ நானோ மேடமோ சாரோ எல்லாம் தங்கத்தை பயன்படுத்தி நுகர்வோர் வருகிற போது தான் நகைக்கடையாக இருக்கட்டும், நகைக்கடை அந்த அதுக்காக சொல்ல வரல, ஒரு வணிகம், அதுவும் ஒரு வணிகம் தானே. அரிசி வியாபாரம் மாதிரி, காய்கறி வியாபாரம் மாதிரி, பூ வியாபாரம், நகை வியாபாரம் அப்படின்னா அங்கே யார் வருவாங்க? நுகர்வோர்கள் அதிகம் வரணும். ஆனால் புல்லியனாகவே போகுது வெளியே, தங்க கட்டிகளாகவே வெளியே போய்கின்றன. பெரும் கட்டிகள் அரகிராம வாங்க போகிறாங்க. அதனால தான் சொல்லி இது பெரிய ஆபத்து. இந்த ஆபத்தை நம்ம எப்படி எதிர்கொள்ள போகிறோங்கிறது தான் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கேள்வி. சரி, அப்போது தான் தங்க விலையை சரி செய்ய முடியும், வாய்ப்பு இருக்கு. ஆமாம், சமன்படுத்த. ஆமாம், அப்போ தான் சரியாகும், அப்போ தான் சரியாகும். ரெண்டுமே. ரெண்டாவது மட்டுமா சொல்ல வேண்டியிருக்கு? இல்லை இல்லை, ஐயா தான் அதை பற்றி என்ன தெளிவாக. வணக்கம் திரு சையத் ஜாஃபர் ஷா சார், நீங்கள் திருநெல்வேலியிலிருந்து பேசுகிறீங்கன்னு நினைக்கிறேன். வணக்கம் ஜாஃபர் ஷா. இப்பொழுது இந்த வணக்கம் சார், இப்போ இந்த தங்க விலையினால அடிப்படையான மக்களோடு உங்களுடைய நிறுவனத்திற்கு நிறைய தொடர்பு உண்டு. மக்களோடு மக்களாக பேசுவீர்கள், விழா காலங்களில் நல்ல அதிகமாக விற்பனை செய்வீர்கள். இப்பொழுது தங்கச்சீட்டு முறைகளும் நடைமுறையில் இருக்கிறது. உங்களுடைய ஜுவல்லரி நான் உங்களை பற்றி கேட்கவில்லை, பொதுவாக இந்த ஜுவல்லரி பிஸ்னஸில் எந்த விதமான தாக்கம் ஏற்படுத்தியிருக்கிறது? பொதுமக்களுடைய டெண்டன்சி, அவர்களுடைய இன்டென்ஷன் எந்த மாதிரி இருக்குது? மக்கள் என்ன பேசுகிறார்கள்? அடுத்த கட்ட நடவடிக்கைகள் நீங்கள் எப்படி நகரப் போகிறீர்கள் திரு ஜாஃபர் ஷா? இப்போ உள்ள விலைக்கு சார் மக்கள் ரொம்ப ரொம்ப அதிகமான கவலை. ஒரு ரேட்டெல்லாம் 1,215,000 ரூபா ஆயிட்டு ஒரு பவுன் தங்கம். திடீர்னு வேர்ல்டு மார்க்கெட்டை நேற்று $4,340 தாண்டிட்டு, இதில் வேறு நம்ம ஐஎன்ஆர் ரேட்டு வந்து 90 ரூபா 90 பைசா, இப்போதைக்கு 91 ஓடுது. நேற்று நடந்த சம்பவம். நேற்று ராத்திரி அதே மாதிரி அதே டாலர் அப்படியே குறைஞ்சி 4,275 வந்துச்சு. இன்றைக்கி அதே தங்கம் 150 ரூபா குறைஞ்சிட்டு ஒரு கிராமுக்கு. இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அதே டாலர் அப்படியே கூடிகிட்ருக்கு, 4,300க்கு தாண்டிட்டு ஐஎன்ஆர் 91 ஆகிடுது. நாளைக்கு இதே நிலைமை போச்சுன்னா நாளைக்கு இன்னும் 50 ரூபா கூட தான் செய்யும். குறையதுக்கு வேர்ல்டு மார்க்கெட்டில் நடக்குது, நடக்குமான்னு தெரியல. இதுக்கு காரணம் வந்து எல்லா நாட்டிலுடைய சண்டை சச்சரவு. இந்த நாட்டுக்கு தங்கத்தை வச்சு தான் பொருளாதாரத்தை சரி பண்ணுறாங்க. இதுக்கு எல்லாரும் அமைதியாக இருந்தால் தான் எல்லாரும் வாழ முடியும். போக இந்தியாவில் வந்து தங்கம் இல்லாமல் யாரும் வாழ முடியாது. எல்லா ஃபங்க்ஷனுக்கும் தங்கம் வேணும். காது குத்து மூக்கு குத்துறதுக்கு, தாலி செயின் வாங்குறதுக்கு, தாலி வாங்குறதுக்கு, எல்லாத்துக்கும். இதில் வெள்ளி விலையும் அதிகமாக அதுவும் கூடிட்டு போன இதுக்கு இந்த பொதுக்கு பார்த்தீங்கன்னா அதிக கிலோவுக்கு 1 லட்ச ரூபாய்க்கு மேலே தாண்டிட்டு ஒரு கிலோவுக்கு. வரக்கூடிய மக்கள் வந்து பாமர மக்கள் வந்து ஒரு தோடு கூட வாங்க முடியாத சூழ்நிலை ஆகிட்டு. ஒரு நேரத்தில் 4 கிராம் தோடு 20,000க்கு விற்றோம். அதே 4 கிராம் தோடு இன்றைக்கி 52,000 53,000 ஆகிட்டுது. அவங்க பாவமாக தான் இருக்குது, இப்படி வாங்குவாங்கன்னு. கல்யாண காலங்கள் வரும்போது இதோட இப்போ இன்னைக்கு மாதம் இருக்கும். இன்றைக்கி இப்போ என்ன காலங்கள் திருமண காலங்கள் வரும்போது இப்போயுமே தங்கம் வாங்குவாங்கன்னு நினைப்பாங்க. இந்த விலைவாசிகள் கூடிட்டு தான் இருக்குது, தவிர குறையதுக்கு சான்ஸ் இருக்கிற மாதிரி தெரியல. பைசா வேலி இன்டர்நேஷ்னல் நம்மளுடைய ஐஎன்ஆர் பைசா வேலி கொஞ்சம் குறைஞ்சிச்சுன்னா ரேட்டு குறையலாம். ஆனால் அதுவும் சரியாக தான் இருக்குது. நம்ம இந்தியா நாட்டு பணம் தான் கூடியிருக்குன்னு இல்லை. இப்போ அரப் கண்ட்ரி எடுத்தாங்களே, அங்கேயும் 24 ரூபா 30 பைசா ஆகிட்டு இன்றைக்கி ரேட் எடுத்து பார்த்தா. அங்கேயும் எல்லா நாட்டுடைய பைசாவும் கூட தான் இருக்குது. இது எப்படி சரிசமம் பண்ண போகிறாங்க, எப்படி நடக்க போகுதுன்னு தெரியல. கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இந்த விலை கூடுறதுனால வியாபாரம் வந்து இப்போ கம்மியாக தான் இருக்குது. திரு ஜாஃபர் ஷா, இப்போது இந்த மக்கள் என்ன உங்களுக்கு கடையில் ஒரு நாளைக்கு ஒரு 100 பேர் வர்றாங்கன்னு வைத்துக்கொள்வோம். தற்போது வரக்கூடிய மக்கள் ஒரு ஆளுக்கு ஆவரேஜாக இத்தனை கிராம் தங்கம் விற்கும் ஒரு கணக்கு நமக்கு உண்டு. தற்போது இந்த விலையேற்றத்தால் தங்கத்தினுடைய வாங்கும் திறன் குறைந்திருக்கிறதா? மக்கள் புலம்பல் உங்களிடத்தில் எப்படி இருக்கிறது? நகைச்சீட்டு குறித்து நான் கேட்டேன். மாதம் இவ்வளோ கட்டுறாங்க, அது உங்கள்கிட்ட இன்க்ரீஸ் ஆகுதா?
வேறு இன்வெஸ்ட்மெண்ட் போகிற போது இது பண்ணுகிறார்களா? இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். நம்ம நாங்கள் சீட்டுலாம் நடத்துறது கிடையாது சார். சீட்டு கிடையாது, நடத்த முடியாது. சரி. ஏன்னா அது ரொம்ப கஷ்டமான காரியம். அது போக விற்பனை இப்போ இந்த விலை கூடின பிறகு கொஞ்சம் கம்மியாயிட்டுது, வியாபாரம் கொஞ்சம் கம்மியாயிட்டுது. சரி, ரைட். வியாபாரம் கொஞ்சம் கம்மியாயிட்டுது. வியாபாரம் கம்மியாக அது மக்களுடைய மனநிலை எப்படி இன்னைக்கு கொஞ்சம் விலை குறைஞ்சிருக்கு. நாளைக்கு எப்படி இருக்கு மக்கள் பார்ப்பாங்க, நாளைக்கு கொஞ்சம் குறையணுன்றது அப்படி இந்த மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க மக்கள். விலை குறையுன்னு சொல்லி விலை குறையுமான்ட்டு இன்னும் மக்களுடைய நிலைமையும் அப்படியே தான் இருக்குது. எப்படி செய்யணும், நாங்கள் எங்களுடைய வியாபாரம் குறைஞ்சிட்டு தான் இருக்குது. கூடலாம் ஒன்றும் கிடையாது, குறைஞ்சிட்டு தான் இருக்குது. நாங்கள் எல்லாத்தையும் கேட்போம், வியாபாரம் எப்படி இருக்குது, வியாபாரம் எப்படி கேட்கும்போது எல்லாராலும் மெட்ராஸ் வரைக்கும் சென்னை வரைக்கும் வியாபாரத்தை அங்கே கேட்டுக்கிடுவோம். வியாபாரம் மொத்தத்திலே வியாபாரம் கம்மி தான் இருக்கும். ரேட்டு கூடுறதுனால கம்மியாக தான் இருக்குது, கூடுதலாக ஒன்றும் கிடையாது. திரு சேகர் சார், இப்போ நம்ம அடுத்து வருவோம். சார் பேசும்போது சொன்னாங்க, பாஸ்கரன் சார், ஒரு மிகப்பெரிய ஆக்கிரமிப்பு, ஒரு டிமாண்டாக இது ஏற்படுத்தப்பட்ட ஒரு செயற்கை டிமாண்டுங்கிறார். இப்போ நம்ம இன்டர்நேஷ்னல் மீடியா நியூயார்க் டைம்ஸினுடைய ஒரு பிரிவு இன்றைய காலை வெளியான செய்தி, அதில் நான் உங்களுக்கு சில செய்தியை சொல்கிறேன். The gold price have increased ரொம்ப significantly due to the combination of the global and domestic factors. அது பல காரணங்கள் உண்டு. அவங்க என்ன சொல்கிறாங்க, முதல்ல அசெட் மக்கள் அதில் பண்ணுறது, இரண்டாவது the gold as a safe haven asset and inflation hedge and result of central bank policies அப்படின்னு ஒரு சொல்கிறாங்க. அடுத்து அந்த எக்கனாமிக்ஸ் அண்ட் ஜியோபொலிட்டிக்கல் uncertainty during the global economical slowdown, political instability, the conflicts and war such as Russia-Ukraine conflict, investor flag to gold as safe haven, etc. அப்படி போயிட்டு இருக்கு. இப்போ சார் சொன்ன காரணங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இதை எதெல்லாம் இல்லை செயற்கையாக ஏற்படுத்துகிறாங்க. நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? உங்கள்கிட்ட தான் நான் கேட்கணும். அந்த காரணமும் கரெக்டு. சார் சொன்ன காரணமும் நம்ம அது பப்ளிக்கில் வராத காரணம். சரி. இப்போ எப்படின்னா, இது நேத்திக்கே பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நீங்கள் ஒரு ஹிஸ்ட்ரியை ட்ராக் ரெக்கார்டு எடுத்து பார்த்தீங்கன்னா, அதாவது 1 இயருக்கு முன்னாடி ட்ரம்ப் வரதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தங்கத்தோட ஏற்ற இறக்கம் வாலட்டிலிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 1% இல்லை 0.5 இல்லை ரொம்ப மேக்ஸிமம் போனால் 1.5 இல்லை 2, இதுக்கு மேலே தாண்டாது கிடையாது. ஆனால் இப்போ நேத்திக்கும் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா வாலட்டிலிட்டி ஆஃப் ப்ரைஸ் ரொம்ப எராட்டிக்காக இருக்குது. இது ஒரு சார் சொல்கிறதுக்கு அது வலு சேர்க்குது. எப்படி அப்படின்னா, ஒரு முதலீட்டாளர் தான் இந்த மாதிரி ஒரு மேனிப்புலேஷன் பண்ண முடியும், ஒரு மேனிப்புலேஷன் பண்ண முடியும். ஏன்னா அவர்கிட்ட பண பலம் இருக்கு. பண பலம் இருக்கிறனால ஏறாத பொருளை ஏற்றவும் வைக்க முடியும், இன்ஃப்ளேட்டடா ஏறிய பொருளை இறக்கவும் முடியும். ஏன்னா அவருக்கு திரும்ப வாங்கணும் அப்படின்னா இதை பாட்டம்ல வாங்குவார். இது எப்பவுமே இந்த முதலீட்டாளர் பணம் படைத்தவர்களால் பண பலம் உள்ளவர்கள் செய்யக்கூடிய ஒரு இது. இப்போ நீங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சென்ட் 5 ரூபாய்க்கு போனதெல்லாம் 50,000 போச்சு. ஆமாம். டிமாண்ட் மெட்ராஸில் ரியல் எஸ்டேட்டு 2005க்கு அப்புறம் அப்படி தானே ஏறிச்சு. ஆமாம். சொல்லுங்க. நீங்கள் லேண்டுன்னு சொன்னதால ஒரு சின்ன விஷயத்தை மட்டும், கோவிடுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா லேண்டோட ப்ரைஸு ரொம்ப பயங்கரமாக ஏறி இருக்கு. ரியல் எஸ்டேட் ப்ரைஸஸ் ஹவ் கான் அப் ட்ராமேட்டிக்கலி. ஆமாம், ரொம்ப அதிகமாக ஏறி இருக்கு. அதே போல தான் இப்போ நீங்கள் சொன்னது இந்த ஷார்ட் பீரியட்ல எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் இவ்வளோ பெரிய ரிட்டர்ன்ஸ் கொடுக்கல. வராதுல 50% 60% எங்கே கிடைக்கும்? ஆமாம், 100%. 50,000 1 லட்சம் எத்தனை சதவீதம்? ஆமாம். இப்போ இவங்க மேடம் சொன்ன மாதிரி இப்போ 6,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறவங்க, அவர் முதலீட்டாளராக இருந்தாருன்னா இப்போ நான் ஒரு 13,000க்கு ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கிறேன், அடுத்தது ஒரு 12,000 இல்லை ஒரு 12,500 வரும்போது நான் திரும்ப அக்யூமுலேட் பண்ணும். அவர்கிட்ட பணபலம் இருக்குல்ல. ஆமா, பணபலம் இருக்கும்போது அப்ப என்ன ஆகுதுன்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய இது இண்டிவிஜுவல் ஹை நெட்வொர்த் இன்வெஸ்டர்ஸ் மட்டும் இல்ல, சாவரின் கவர்மெண்டோடைய இன்வெஸ்ட்மெண்ட்டும் இருக்கு. அதுவும் அது கூட சேரும். சாவரின் கவர்மெண்ட் போது சீனாவும் வருது, இந்தியாவும் வருது. ஸோ அப்போ இது என்ன ஆகுதுன்னா, இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர் பிளஸ் பணம் படைத்த கவர்மெண்ட்டுகள் அவங்களுடைய ரிட்டர்ன்ஸ், அப்போ என்ன ஆகுது, அதனுடைய பவர் ஜாஸ்தியா அதுல மேனிப்புலேட் ஆகும்போது இன்ஃப்ளேட்டடா பிரைஸ் ஏறதான் செய்யும். ஆனா எனிதிங் ஹஸ் காட் ஆப்போசிட் ஈக்குவல் ரியாக்ஷன். ஒரு எதிர் நடவடிக்கை உண்டு. எல்லாத்துக்குமே உண்டு. அந்த எதிர் நடவடிக்கை வரும்போது இவங்க என்ன பண்ணுவாங்க, வாங்கினவங்க இவங்க பயனாளர் கிடையாது. இவங்க பயனாளர் இல்லாத போது ப்ராஃபிட் எனக்கு வந்தது போதும், வேற ஏதாவது நல்ல ஒரு அவென்யூஸ் இல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி இருந்ததுன்னா இதை லிக்விடேட் பண்ணிட்டு முதல்ல அங்க போய் அந்த ரிட்டர்ன்ஸ் எடுத்துட்டு அதுக்குள்ள பை த டைம் இது கிராஷ் ஆகி வரும்போது திரும்ப ரீஎன்டர் ஆவாங்க. இதுதான் முதலீட்டாளர்கள் செய்யக்கூடிய ஒரு இது. அதனால சார் சொல்றதுல அது ஒரு காரணி இருக்கு. ஒரு முக்கியமான கேள்வி.
இப்போ இந்தியாவில் விவாதிக்கப்படாத இன்று காலை நான் இப்பொழுது அமர்ந்திருக்கிற செய்தி, டாலருடைய மதிப்பு 90 ரூபாய் 79 காசு. இன்று நான் இப்போ மாலை வியாபாரம் முடிகின்ற போது 90.58 பைசா. இப்போ we have been expecting it will touch 100 rupees shortly. That could happen today, tomorrow, day after tomorrow. We can't predict exactly. என்னைக்கு ஏறுங்கிறா நமக்கு சொல்ல முடியாது, அது வரும். இப்போ இந்தியாவில் ரிசர்வ் ஃபாரெக்ஸ் கர்ஸினுடைய அளவு ஒரு நாளில் மட்டும் $1 பில்லியன் கீழே வந்துச்சு. 8000 கோடிக்கு மேலே கீழே போச்சு. இப்போ நம்ம கையிருப்பு குறைகிறது. இந்தியா அதை நிலைநிறுத்துவதற்கு அதிக பங்குகளை விற்றுக்கொண்டே இருக்கிறார்கள். ஒருவேளை நாம் பங்குகளை விற்க முடியவில்லை என்றால் இன்னும் அது 95 ரூபா போயிருக்கும். இது என்ன விதமான பொது சமூகத்தில் தங்கத்தை தாண்டி ஏற்படுத்த, இப்போ நான் அந்த நிகழ்ச்சியில் தான் உங்களை கேட்க முடியும், ஏற்படுத்தும் தொடர்ந்து. இது வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு கட்டத்தில் டாலரை வந்து கட்டுக்குள் வைக்கிறதுக்கு இன்டர்வீன் பண்ணுவாங்க ஆர்பிஐ மூலமாக. இப்போ வந்து அந்த ஆர்பிஐ மூலமாக இன்டர்வீன் பண்ணலை. எப்பெல்லாம் வந்து டாலருடைய தேவை இருக்கோ கவர்மெண்ட் வந்து டாலர் அந்த தேவையை வந்து பூர்த்தி செய்யும்போது அது கட்டுக்குள்ளே இருக்கும். இப்போ அந்த வந்து கட்டுக்குள்ளே இருக்கல. இது என்னென்னா நம்ம வந்து எக்ஸ்போர்ட் ட்ரிவன் எக்கானமியாக வந்து மாறணும் அப்படின்னும் போது இது நமக்கு அட்வான்டேஜ். ஏன்னா நீங்கள் வந்து அன்றைக்கி நீங்கள் பில்லிங் பண்ணும்போது இன்றைக்கி வந்து ருப்பி வந்து டெப்ரிஷியேட் ஆகிருக்கும் போது அது கன்வெர்ட் ஆகி வரும்போது இங்கே இன்வெர்ட் ரெமிட்டன்ஸில் நமக்கு அதிகமான வருவாய் வந்து வரும். எக்ஸ்போர்ட்டர்ஸுக்கு இது வந்து அட்வான்டேஜ். இது சமிக்கை என்ன அப்படின்னா, இது வந்து நம்ம வந்து எக்ஸ்போர்ட் ட்ரிவன் எக்கானமியாக மாறணும். இங்கே இருக்கக்கூடிய வந்து எக்கானமிக்கு வந்து செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக எல்லாமே ஃபுல்ஃபில் பண்ணணும். ப்ளஸ் வந்து எக்ஸ்போர்ட் ட்ரிவன் எக்கானமியாக சைனா பாலிசிக்கு நம்ம வந்து ஸ்லோவாக நகர்றோம். எக்ஸ்போர்ட் ட்ரிவன் எக்கானமியாக மாறி இருக்குன்னு நான் இப்போ கேட்குறேன், இப்போ ஆரம்பிச்சிருக்குங்கிறேன். ஏன்னா இந்தியாவில் $100 கொடுத்து வாங்குறத இப்போ $90 கொடுத்தாலே நமக்கு பொருள் கிடைக்கும், வெளிநாட்டு முதலீடு. அப்போ நாங்கள் எக்ஸ்போர்ட்டு வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இந்தியாவிலேருந்து நிறைய பொருளை இறக்குமதி செய்ய போகிறாங்க. ஆனால் நமக்கு 85% இம்போர்ட் தான் பண்ணுறோம். நம்ம மேக்ஸிமம் இம்போர்ட் தான் பண்ணுறோம். 85% குரூட் ஆயில், ஃபெர்டிலைசர், ஃபெர்டிலைசர், தங்கத்தையும் எடுத்துங்க, தங்கம் எல்லாமே. அப்படி இருக்கும்போது நாங்கள் அதிக பணம் கொடுக்கும்போது இந்த ட்ரேடு டெஃபிசிட் நிறைய இருக்குமா, எப்படி இருக்கும்? இல்லை, இந்த ட்ரேட் டெஃபிசிட் வந்து இப்போ நீங்கள் வந்து இதில் இன்னொரு அதில் ஒரு ஜியோ பொலிட்டிக்ஸும் வந்து இன்வால்வ் ஆகிருக்கு. இப்போ ரஷ்யாவோட நம்ம வந்து நிறைய ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். அவங்க வந்து ருப்பியே வாங்கிக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. ருப்பியில தான் நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம். ருப்பியில் அவங்களுக்கு ரிசர்வ்ஸ் இருக்குது. இப்போ வந்து புதுசாக இப்போ வந்து புதின் வந்திருக்க போது போட்டிருந்த ட்ரேட் அக்ரிமெண்ட்டில் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய சர்ப்ளஸாக இருக்கக்கூடிய ருப்பி பணத்தை இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு அதிகமான ரிட்டர்ன் கிடைக்கும்ன்றது ஒரு காமர்ஸ் மினிஸ்டர் வந்து சொல்லியிருக்கிறாரு. அப்போ இது அவங்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது. இது ஆக்சுவலி இது குரேஷியாவிலிருந்து நிறைய பணங்கள் வருமா? அந்த டீம் குரேஷியா, அஜர்பைஜான், கஜகஸ்தான் இந்த டீம்லேருந்து வரக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக வந்து நமக்கு வந்து அங்கேருந்து நிறைய இன்ஃப்ளோ ஆஃப் ஃபண்ட்ஸ் வந்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து வரும். சரி. ஸோ இந்த காரணத்தினால நாம் வந்து என்ன ஆகும்னா எல்லா இப்போ உலக அளவில் நாம் வந்து டாலர் கரன்சியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம வந்து குறைக்கிறதுக்கு தான் நம்ம டாலர் வழியாக இந்த ட்ரேட் ரிலேஷன்ஷிப்பை வந்து குறைக்கணும் அப்படிங்கிறது தான் நீண்ட கால திட்டம், இந்தியாவுடைய திட்டம் வந்து. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எந்தெந்த அண்டை நாடுகள் நம்மளோட வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்காங்களோ அவங்களோட ருப்பி ட்ரேடே வந்து பண்ணிக்கலாம். அப்போ ருப்பி ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு கரன்சி ரிஸ்க் இருக்காது. ஸோ இந்த கரன்சி ரிஸ்க்கை வந்து குறைக்கும் போது அடுத்தது வந்து வலுவாக இருக்கக்கூடிய பிரிக்ஸ் கண்ட்ரி வந்து ஒன்று சேரும் பொழுது, சைனாவும் ரஷ்யாவும் இந்தியாவும் ஒன்று சேரும் பொழுது நிச்சயமாக வந்து அது இன்னும் வலுவாக தான் வந்து இருக்கும். இது வந்து என்ன ஆகுதுன்னா, இந்த மேஜர் ஷிஃப்ட் வந்து இப்போ அமெரிக்கான்ற ஒரு வல்லரசு வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு இந்த பக்கம் ஏஷியா ஸ்டேஜ் தான் வந்து திரும்பும். ஏஷியா தான் வந்து வல்லரசாக வந்து மாறும். இப்போ சேகர் சார், இப்போ முக்கியமான இடத்துல வந்துட்டோம். சில பத்திரிகைகள் தெரிந்தோ தெரியாமலோ சில எழுத்தாளர்கள் பலவித நோக்கங்கள், அமெரிக்காவினுடைய டேக்ஸ் இன்க்ரீஸ்னாலன்னு சொல்கிறாங்க. அது ஒரு சரியான காரணம் இல்லை. நீங்கள் சொன்ன காரணத்தில் பிரிக்ஸ் கூட்டமைப்பு இன்றைக்கி நான் பார்க்குறேன், ரஷ்யா, இந்தியா, சவுத் ஆப்பிரிக்கா, பிரேசில் மற்றும் சைனா இப்படி வருகிற போது டாலருக்கு எதிராக எக்கானமியை பூஸ்ட் பண்ணுன்னு புட்டின் வந்து நேற்று சொல்லிட்டார். ஹி ஹஸ் அட்ரஸ் த மீட்டிங் வெரி கிளியர் ஸ்டேட்மெண்ட். ஹி மேட் அ வெரி கிளியர் ஸ்டேட்மெண்ட். அமெரிக்கா இந்த தடைக்கு இந்தியாவில் ஒரு 4.5 லட்சம் கோடி பிஸ்னஸ் நின்றுருக்கு. இப்போ இது என்ன, வாட் வில் ஹேப்பன்? இல்லை, இது வந்து நாளடைவில் இப்போ இந்த ட்ரேட் நெகோசியேஷன் நடக்கும்போது இன்னமும் வந்து நம்மளுடைய எக்ஸ்போர்ட் டு அமெரிக்கா வந்து அந்த என்ன டாரிஃப் கொடுக்குறாங்களோ அதை கொடுத்து இம்போர்ட் பண்ணுறதுக்கு அங்கே தயாராக தான் இருக்கிறாங்க. அதனால வந்து இந்தியாவுடைய எக்ஸ்போர்ட் வந்து பாதிக்கலை. அது வந்து நடக்காத விஷயம். அது இல்லாமல் அதே மாதிரி இந்தியனுடைய இன்டெலெக்சுவல்ஸ் அவங்களுக்கு தேவை. ஸோ இந்த இன்டெலெக்சுவல்ஸாக இருக்கட்டும், இந்த பொருட்களாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து இனிமே வந்து ஒரு ஸ்லோ ஷிஃப்டாக இது நடக்கும், ஏஷியாவை நோக்கி நடக்கும். குறிப்பாக வந்து சைனாவும் இந்தியாவும் வந்து டிக்டேட் டேர்ம்ஸுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய
அடுத்த அஜெண்டாவே அமெரிக்காவுடைய ஆமாம் டோட்டலாகவே குளோபல் ட்ரேடை பொறுத்த வரைக்கும் இனிமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நம்ம வந்து இந்தியா வந்து 5வது இடத்துல இருக்கிறோம் அப்படின்னா வெகு விரைவில் வந்து நம்ம வந்து 3வது இடத்துக்கு நம்ம வந்து நகரத்துக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதை நோக்கி தான் நம்ம நகர்ந்துட்டு இருக்கோம். இன்னும் இருங்க. மேடம் கை தட்டுறாங்க, வாழ்த்துக்கள். நம்முடைய தேசத்தை வளர்றதுக்கு எல்லாருக்கும் சந்தோஷம். சேகர் சார் ரொம்ப நான் எதுக்குன்னா மக்களுக்காக இன்னும் ஒரு கேள்வி கடைசியில் கேட்டுறேன். அம்மா சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள், இப்போ என்ன சொல்ல போகிறீங்க? 2வது சார் சொன்னது. அதான் எனக்கு இவர் சொன்னதில் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் அப்படின்னா 24 வந்து இம்போர்ட் டியூட்டிலாம் குறைச்சி இருந்தார். கோல்டில் இம்போர்ட் பண்ணும்போது அந்த டியூட்டிலாம் குறைஞ்சிருக்கு அப்படின்னா அப்போ அதில் கூட கொஞ்சம் குறைஞ்சிருக்கலாம். இப்போ ஃபிசிக்கல் கோல்டு பார்த்திங்கன்னா எல்லாருக்கிட்டையுமே கம்மியாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எல்லாருக்கிட்டையும் நிறைய இந்த விர்ச்சுவல் கோல்டு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பர்சன்டேஜ் நீங்கள் உங்களுடைய கணிப்பு பிரகாரம் அப்படி, ஆனால் வந்து இந்தியா இஸ் ஹோல்டிங் மோர் அது இருக்குது. அது ஏன்ஷியன்ட் அதுவா இருக்கு, ரொம்ப காலகாலமா இருக்கு. ஒவ்வொரு கோயில்கள்லயும் வந்து அதிகமான தங்கங்கள். திருவிதாங்கூர் சமஸ்தானத்துல பத்மநாத சுவாமி கோயில் எல்லாம் இன்னும் எவ்வளோ இருக்குன்னே தெரியல. இல்லை நான் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் சொல்கிறேன். முன்னாடி இருக்கிற தங்கம் அப்படியே நம்மக்கிட்ட இருக்கிற ரிசர்வ் தங்கம் இருக்கவே இருக்கு. அதே மாதிரி நான் பார்த்த வரைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆர்பிஐ வந்து கிட்டத்தட்ட 557.75 இதுதான் டன்ஸ் வச்சுருந்தது ரிசர்வ் வாங்கியிருக்கு. இப்போ அரௌண்ட் 8,880 எனக்கு அந்த இது வச்சிருந்தேன். அது லிஸ்ட் எடுத்துட்டு வரல. ஒவ்வொரு நாடுகளில் எவ்வளோ மேஜர் கேஸ் இருக்கு. நம்ம ஒரு 5வது இடத்துல இருக்கோம் சர்வதேச அளவில். நமக்கு முன்னாடி ஜெர்மன் இருக்கு, சைனா இருக்கு, அமெரிக்கா இருக்கு. அமெரிக்கா கிட்டத்தட்ட 17,000 டன். எனக்கு ஒண்ணுமே ஊர்ல தலையை சுத்திருச்சு. சொல்லுங்க. அது மாதிரி நிறைய நம்ம ஸ்டாக் 800 டன் நினைக்கிறேன். ஆமா, சார் உங்களுக்கு தெரியுமா? அதான் 800 900 டன். சரிதானே? சரிதானே. அது இருக்குது. அதனால் அது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதனால கூட விலை ஏற்றம் இது மாதிரி டிமாண்டு ஜாஸ்தி இருக்கும்போது சப்ளை கம்மியாக இருக்கும்போது இட்ஸ் குவைட் நேச்சுரல் விலை ஏறுது. ஆனால் இந்த அளவுக்கு ஏறுமா அப்படிங்கிறதுல எனக்கு டெஃபினட்டாக இது சம்திங் ஃபிஷி அப்படின்னு தான் தோணுது. கிரிப்டோ இறங்கியிருக்கு, அதனால் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களா கோல்டில் அப்படிங்கிறதும் இருக்குது. பட்டு இதில் இவங்க சொன்ன மாதிரி ஏதோ ஒரு சதி இருக்கோ அப்படின்னு எனக்கும் எல்லாத்துலேயும் சதி தான். அதான் பாஸ்கர் சார் நேரடியாக சொல்ல மாட்டாங்க, இதில் விஷயம் இருக்குங்கிறாங்க. அதை அக்செப்ட் பண்ணுறாரு நம்ம சேகர் சார். அவர் எக்கனாமிஸ்ட். பாஸ்கர் சார் அதே மாதிரி தான் சொல்கிறாங்க. திடீர்னு ஒரு நாள் ஒன் ஃபைன் டே டமால்னு இறங்கும். இவர் சொன்ன மாதிரி முதலீட்டாளர்கள் என்கிற முதலைகள் ஒரு நாள் ஏதாவது செய்வாங்க. அது அப்போ அன்னைக்கு வந்து இந்த மாதிரி நிறைய விஷயம் நீங்கள் சொல்ற ஏதாவது செய்யறதுன்னா ஒட்டுமொத்தமா மார்க்கெட்ல விற்றுவாங்க. அதைத்தான் சொல்றாங்க. விற்கும் போது மலமலன்னு இறங்கும். ஆமா, ஏன்னா வாங்கினா விற்று தானே ஆகணும். விற்கணும் இல்லை? ஆமா, வாங்கினா விற்று தானே ஆகணும். கத்திரிக்காய் மலிஞ்சா சந்தைக்கு வந்து தானே ஆகணும். என்னைக்கே வரும். அதே மாதிரி தான் வரும். அது வந்து அதுக்கு க்ரூட்ல கூட ஒரு வாட்டி அப்படி தான் நடந்தது. நம்ம சொல்லும் போதே நிறைய பேருக்கு சந்தோஷமா இருக்கும். இறங்கும். பிரேமாமா அழகான செய்தி சொல்றாங்களே. ஏன்னா எல்லாருக்கும் நீங்க சொன்ன மாதிரி 1 கிராம் வாங்குறதுக்கே பதட்டமா இருக்காங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு மாதிரி ஒரு அப்ரிஹென்ஷன் அமங் தி சொசைட்டி நம்ம பார்க்குறோம். இப்போ என்ன பண்ணுறாங்க, இப்போ முக்கால்வாசி வாங்குறத குறைச்சி பழசை போட்டுட்டு வாங்கிக்கிறாங்க. அதுலேயும் அவங்களுக்கு லாஸ் தான். சரி. ஆனால் அது மாதிரி இப்போது இன்னும் கொஞ்ச நாள் தான் ரொம்ப பர்மனெண்ட்டாலாம் இருக்குமான்னு எனக்கு தெரியல. பரவாயில்லையே, நல்ல செய்தி சொல்லுங்கள் சேகர் சார். அவங்க சொல்கிறது சரிதானா? இது ட்ரம்ப் பீரியட் வரைக்கும் இப்படி தான் இருக்கும். அவர் முடிஞ்ச பிறகு தான் ஒரு ஸ்டேபிள் கண்டிஷன். இல்லை, இன்னும் ஒரு 3 வருஷம் இருக்கு. ஜனவரியில் தானே வந்தாரு. ஆமாம், அதான் ஜனவரி 19 இருந்தால் அடுத்த ஜனவரியா வரலையே. ஆமாம், இன்னும் 3 வருஷம் இருக்கு. 3 வருஷம் இருக்கு. 3 வருஷம் இருக்கு. ஆமாம், சரி. ஏதோ ஒன்று நல்லது நடக்கும்னு நான் நம்புறேன். சார் சொல்லுங்க, அவங்க சொன்னதுக்கு பதில் சொல்லுங்க. ரொம்ப பாசிட்டிவாக பேசுகிறாங்க. இல்லை, நானும் பாசிட்டிவாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஆனால் என்னென்ன இப்போ திரும்பவும் சொல்கிறேன், தங்க விலையாக இருக்கட்டும், அப்புறம் ஏற்றுமதி இறக்குமதியாக இருக்கட்டும், அப்புறம் அந்நிய செலாவணி கையிருப்பாக இருக்கட்டும், சர்வதேச சூழலாக இருக்கட்டும், இது எதுவுமே திரும்பவும் சொல்கிறேன் சாமானியனுடைய பொருளாதாரம் தொடர்புடையது அல்ல. அது நான் வெரி கிளியராக போட்டிங்க. ஏன்னா பேசிக்கலி காந்தியவாதி தான். சரிங்களா? எத்தனை பேர் தினம்தோறும் காலையில் வந்து தங்க விலை என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே போய் நிற்க போகிறாங்க. எத்தனை பேர் நீங்கள் பார்த்து. இந்தியாவை பொறுத்தவரையில் புல்லியன் கிடையாது, நகைகள் தான். புல்லியன்கிற தங்க கட்டிகள். சரிங்களா? இங்கே தங்க கட்டிகள் கிடையாது, இங்கே தங்க நகைகள் தான். தங்க நகைகள் தேவையின் காரணமாக, ஒரு நெசசிட்டி காரணமாக வாங்குறாங்க. சரிங்களா? ஆனால் புல்லியன் வாங்குறவங்க அப்படி கிடையாது.
அதனால தான் திரும்பவும் சொல்கிறேன், தங்க நகை வியாபாரிகள்ங்கிறது வேற, புல்லியன் வியாபாரிகள்ங்கிறது வேற. அது தனி. தங்க விலை இரண்டும் சேர்ந்து இருக்கிறதுனால தான் இந்த புல்லியன் விலை இருக்கு இல்லையா, அதுதான் இப்போது தங்க நகையுடைய பாதிப்பாக அமைந்திருக்கு. புல்லியன் வியாபாரிகளை நிர்ணயிக்கிறாங்க. ஆமாம், அங்கே தான் இருக்குது சார். இப்போ கிரிக்கெட்டில் மேட்ச் சார் சொல்கிறத பார்த்தா கிரிக்கெட்டில் மேட்ச் ஃபிக்ஸிங் நடந்துச்சு இல்லையா, அதை மாதிரி தான் அவங்க டிசைட் பண்ணுறாங்க. நான் இங்கே மட்டும் இல்லை, ஒவ்வொரு எழுத்து சொல்கிறேன், என்னோட கட்டுரையில் எழுதுகிறேன். அதுதான், நீங்கள் எப்போ புல்லியன் சேல் வந்து அதிகமாகுதோ, அமெரிக்காவில் வந்து ஃபெடரல் பேங்க்கில் இன்ட்ரெஸ்ட் குறையுதுங்கனால இங்கே என்னோட நகை கடையில் எனக்கு நகையோட விலை அதிகமாகுது அப்படின்னா சாமானியனா இல்லை, அது சாமானியனால ஏற்பட்டதில்லை. அதான் திரும்பவும் சொல்கிறேன், அழுத்தமாக சொல்கிறேன். இதில் சில பண முதலைகள் உள்ளே வந்திருக்கிறார்கள், முதலீட்டாளர்கள் உள்ளே வந்திருக்கிறார்கள். அவங்க ஹைஜாக் பண்ணியிருக்காங்க. கோல்டு மார்க் ஃபுல்லாக அவங்க ஹைஜாக் பண்ணுறாங்க. எல்லா கான்டினென்ட்ல இருந்து மகிழ்ச்சியா இருப்பாங்க. நான் சொல்ற சர்வதேச சொல்ற பார்த்தா ஆல் இன்டர்நேஷனல் லெவல்ல எல்லா கான்டினென்ட் லீடர்ஸும் ஒரு இடத்துல டிஸ்கஸ் பண்ணி தான் அந்த புல்லிங். இது வந்து சர்வதேச சந்தையில் நான் சொல்கிறது எல்லாமே இந்திய சந்தையை வச்சு பார்க்காதீங்க, சர்வதேச சந்தையில் நடக்குது ஒன்று. அப்புறம் இரண்டாவது, நீங்கள் டாலரை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க. தொடர்ந்து நம்ம பல முறை சொல்லியிருக்கிறோம், அதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று கொண்டே இருக்கின்றன. ஒவ்வொரு நாடாக ஒவ்வொரு ஆண்டுக்கு குறைந்தது 2-3 நாடுகள் தங்கத்தை விட்டு வெளியே வர தயாராக இருக்கின்றன, டாலரை விட்டு வெளியே வர தயாராக இருக்கிறது. வாங்க நம்ம இந்தியன் கரன்சியில் பண்ணிக்கலாம், இண்டிஜினஸ் கரன்சியில் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு நாடாக வருகிற போது திரும்ப சொல்கிறேன், நீங்கள் சொல்கிறார் போலலாம் எனக்கு வந்து ஒரே அடியாக 100 ரூபாய் அளவுக்கு டாலர் வருமாங்கிறது எனக்கு சந்தேகம் தான். என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் கோயிங் டு ரீச் அ பாயிண்ட் ஆஃப் சேச்சுரேஷன். இல்லை, அமெரிக்கா சாதகமான ஒரு சேனல் இப்படி தான் எழுதும், ஜியோ பொலிட்டிக்ஸ் அந்த பாலிட்டிக்ஸ் ஆகாது. ஏன்னா ஒரு தேக்க நிலை வந்தே ஆக வேண்டும். அது தங்க விலையாக இருந்தாலும் சரி, டாலருடைய விலையாக இருந்தாலும் சரி, ஒரு தேக்க நிலைங்கிறது பொருளாதாரத்தில் தவிர்க்க முடியாத ஒன்று. தேக்க நிலை என்று வருகிற போது மிகப்பெரிய பாதிப்பு அமெரிக்காவுக்கு தான் ஏற்படும். அத்தனை பேர் டாலர் விட்டு நாங்கள் வெளியில் வர்றோம், எங்கள் டாலர் வேண்டாம், எங்களுக்கு ஒன்று எங்களுடைய சந்தையில் நாங்கள் டாலர் எடுத்துக்க போகிறதில்லன்னு சொல்லிட்டாங்கன்னா டாலர் வரலாறு காணது வீச்சுக்கு வந்துடும். இந்த ஆபத்து அவங்களுக்கே தெரியும், கொலாப்ஸ் ஆயிடும். ஆமாம், அதனால் அதில் மிக தெளிவாக நான் இருக்கிறேன். இப்போது சொல்லிக்கிறேன், ஒரு லெவலுக்கு மேலே நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ண முடியாது, அருந்துரும். அதான் சொன்னாங்க, சரிங்களா? அதனால் டாலர் விலையாக இருக்கட்டும், தங்க விலையாக இருக்கட்டும், ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே போயாச்சுன்னா அவங்களால லாபம் சம்பாதிக்க முடியாதுன்னு தெரியும்னா குறைய ஆரம்பிச்சிடும். இதுதான் பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய ஃப்ளக்சுவேஷன்ஸோட காரணம். இது அதாவது இந்த தங்க விலையை பொறுத்தவரையில் ஒவ்வொரு முறையும் நாம் சொல்வது இதுதான், கண்ணுக்கு தெரிவது மிக 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 குறைவானது, கண்ணுக்கு தெரியாத ரொம்ப அதிகம். தங்க விலையை பற்றி இன்றைக்கி பேசக்கூடிய நாம் எல்லாருமே நாம் எதை வைத்துக்கொண்டு பேசுகிறோமோ அது மிகச்சிறிய விஷயம், மிகப்பெரியது என்பது அப்படி இல்லை. என்றால் தங்கம்ங்கிறது இப்போதைக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய தன்னுடைய சொத்துக்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக ஒரு இடத்திலே கொண்டு போய் குவித்து வைப்பதற்கான ஒரு பொருளாக மாறி இருக்கு. வெல்த் தான், ப்ராஃபிட் கிடையாது. அதனால தான் திரும்பவும் சொல்கிறேன், இது ஒரு ஆபத்தான போக்கு, இது ஒரு அக்யூமுலேஷன் வெல்த் தான். அது அதுதான், வேற எதுவுமே வேற ஒன்றும் கிடையாது. அதனால தான் தங்கம் இந்த அளவுக்கு விலை ஏறுகிறது, சாமானியர்களால் ஏறவில்லை. நல்லா வச்சுக்கங்க, நீங்கள் கத்திரிக்காய் விலை ஏறுது அல்லது கத்திரிக்காய் விலை குறையுது அப்படின்னா வரத்து குறைவாக இருக்கிறது, தேவை அதிகமாக இருக்கிறது, மாறும் ஏறும், அதெல்லாம் வந்து பெரிஷபிள் குட்ஸ் இப்படி சொல்லலாமா? அது பெரிஷபிள் குட்ஸ் அழுகி போகிறது. ஆனால் இது இப்போ நம்ம மக்கள் புரியுற மாதிரி செயற்கையாக ஏற்படுத்தப்பட்ட தங்க விலை உயர்வு. ஆமாம், புரிஞ்சுக்கணும். ஆமாம், அந்த ஒரே ஒரு விஷயம் சொல்லி பாருங்களேன், என்னைக்காவது 200 ரூபாய் விற்கிற சட்டை திடீர்னு 500 ரூபாய்க்கு விற்று பார்த்துருக்கீங்களா? முடியாது, இல்லவே இல்லை, வாய்ப்பே இல்லை. ஏதேனும் ஒரு வண்டி இன்னைக்கு 5000 ரூபா விற்கிற வண்டி நாளைக்கு வந்து திடீர்னு 20000 ரூபா விற்குதுன்னு பார்க்குறீங்களா? எல்லாமே கிராஜுவலாக போகுது, கிராஜுவலாக தான் ஏறும். அதான் நல்லது. தங்கம் மட்டும் ஏன் இப்படி திடீரென்று மேலே போகிறது? அந்த கிராஃப் ஏன் திடீர்னு மேலே போகுது? ஒரு வருஷத்துல 50000 எப்படி ஏறும்? ஏன்னா பெருமுதலீட்டாளர்கள், சர்வதேச பெருமுதலாளியாளர்கள் உள்ளே வருவதனால தான் நடக்கும். இதை சொல்லிங்களா புல்லிங்கிறது எல்லாம் விஷயம். திரு ஜாஃபர் ஷா, உங்களுடைய கருத்தை 2ஆம் முறையில் எங்களுக்கு வைங்க. என்ன செய்ய போறீங்க, நீங்க என்ன சொல்றீங்க மக்களுக்கு? சார், வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் தான் அதிகமாக முதலீடு பண்ணுறாங்க. இப்போ நான் அவங்கள்ட்ட பேசிகிட்டே இருக்கேன், பேசும்போது 7 மணிக்கு அமெரிக்கா டாலர் ஓப்பன் ஆகிட்டு, அப்போ ரேட்டு வந்து $4275 ஓடிச்சு. இப்போ அதே இது 4326 ஆயிட்டு. அப்போ ஆர்டிஎஸ் ரேட்டும் அப்படி கூடிட்டு, இப்போ நேற்று விலை கூடி இருந்தது, இன்னைக்கு குறைச்சாங்க. இதே விலை தச்சு போய் ஓடிட்டு இருக்க பார்த்தா நாளைக்கு அதே விலை தான் வரும். வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் தான் அதிகமாக முதலீடு பண்ணி டாலரை ஏற்ற விடுறாங்க. இதுதான் இப்போ ஏறிட்டு இருக்கோம். சரி, இதுக்கு நாம தான் ஏதாவது நம்ம நாட்டில இருந்து ஏதாவது செஞ்சு தான் அந்த டாலருடைய வேல்யூஷனை குறைக்கிறதுக்கு என்ன வழி இருக்கோ அதை செய்யணும் சார். நான் அவர் சொல்றது 90 ரூபா 95 பைசா இப்போதைக்கு ஓடுது. இப்போ ஜாஃபர் ஷா, நான் அடுத்து உங்கள்கிட்ட கேட்கறது, ஒரு பிஸ்னஸ் மேனா மக்களோடு மக்களாக இருக்கும்போது உங்கள் மனநிலை எப்படி இருக்கு? உங்கள்கிட்ட நான் உங்களை கேட்கல, ஜாஃபர் ஷா எல்லாருடைய மனநிலையும் இந்த மாதிரி இருக்கே,
நம்ம பிஸ்னஸ் எப்படி இருக்குமோ, லாட் ஆஃப் த கன்ஃபியூபிலேஷன் இஸ் கோயிங் ஆன். பல பேருக்கு பல குழப்பம் இருக்கும். நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? நீங்கன்னா உங்களை மாதிரி நகை வியாபாரிகள். கண்டிப்பா சார், நம்ம காலையில ஒரு விலைக்கு வித்துட்டோம். சரி, காலையில ஒரு விலைக்கு வித்துட்டோம். இப்போ தங்க அந்த வித்த இடத்தை நிரப்பணும். அப்ப நிரப்புறதுக்கு இப்ப தங்கம் நான் வாங்கணும். அந்த காலையில குறைச்சி சொன்னாங்க, இப்போ அதே தங்கம் இப்ப விலை கூட சொல்றாங்க. ஓகே ஓகே ஓகே, கூட சொல்றாங்க. அப்போ எங்களுடைய ஒரு நாளைக்கு ஒரு நாள் மாறிக்கிட்டே இருக்கு. நாங்க ஒரு பணத்தை வாங்குறோம், அடுத்த நஷ்டத்துக்கு தான் வியாபாரம் பாக்குறோம். சரி 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 சரி, பேசிட்டே இருக்கேன், நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். பேசிக்கிட்டே நீங்க இன்டர்நேஷனல் மார்க்கெட் ஓபன் ஆயிட்டு ஒருவேளை எல்லாருக்கும் வந்து விலை இன்னைக்கு குறைஞ்சிருக்கு, நாளைக்கு குறையும் நினைப்பாங்க. குறையிற மாதிரி சான்ஸே இல்லை. எல்லாம் இந்த டாலர் ரேட்ல தான் நம்ம எல்லாம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியிருக்கு. சரி 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 சரி. சார் சேகர் சார், நம்ம நீங்கள் அமெரிக்கா மார்க்கெட் அவர் பார்த்துட்டார். இப்போ காலை அங்கே விடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதை தான் திரு ஜாஃபர் சார் சொல்கிறாரு. நேற்று இருந்த 4276, தற்போது இப்போமே ஓப்பன் ஆகும்போது இருந்ததை விட $376, கிட்டத்தட்ட $50 ஏறி இருக்குங்கிறார் அவருடைய பார்ட்னர். $50 என்கிட்ட இருக்குது. இன்னொரு விஷயம் நான் கேட்க போகிறேன். மலமலன்றது அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் தான். நிறைய இந்திய பணங்கள் முதலீட்டாளர்கள் வெளியெடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இது என்ன விளைவு ஏற்படுத்தும்? முதலீட்டாளர்கள் எங்கேருந்து பணத்தை ஃபாரின் எஃப்டிஐலேருந்து பல விஷயங்களை இந்தியாவில் டாலர்னால அவங்களுடைய பெர்சன்டேஜ் ஆஃப் அவங்களுடைய லாபம் மிக குறைவாக இருக்கனால இந்திய சந்தையிலிருந்து வெளியெடுத்து வருவதாக செய்திகள் வருகிறது. பங்குச்சந்தை சார்ந்த முதலீடு, பங்குச்சந்தை சார்ந்த முதலீடுகள், அதாவது பங்குச்சந்தைகள் முதலீடும் இருக்கிறது, எஃப்டிஐயும் சொல்கிறாங்க. நிறைய முதலீடுகள் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வருவது குறைகிறது, இந்திய மதிப்பீட்டின் டிக்ளைன். இது என்ன தாக்கத்தை ஏற்படும்? இது ஒரு டெம்பரரியான ஒரு சிச்சுவேஷன், டெம்பரரி தான். இந்தியா பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கும் தெரியும், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது கன்சியூமர் சென்ட்ரிக் மார்க்கெட். சரி, ஹை கன்சியூமர் பர்ச்சேசிங் பவர் இருக்கக்கூடிய ஒரு 60 கோடி மக்கள் வாங்கும் திறன் இருக்கிறது. ஆமா, 150 கோடி மக்கள்ல 50 கோடி வாங்கும் திறன் இருக்கு. வாங்கும் எல்லா ப்ராடக்ட்டும் விற்க முடியும். ஆமா, ஒரு நாட்டு பாப்புலேஷன் 1 கோடி தான். ஆமா, கண்டினியூஸாவும் வாங்க வைக்க முடியும். ரெக்கரிங் இன்கம் ரெகுலரா வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சந்தை இது. சரி, அந்த சந்தையை வந்து அவங்க வந்து இது வந்து டெம்பரரியா வரக்கூடிய ஒரு சிச்சுவேஷன். இது பர்மனன்ட் சிச்சுவேஷன் கிடையாது. ஒரு கட்டத்தில் வந்து இந்தியா வந்து நிச்சயமா வந்து எக்கனாமிக் ரீதியா வந்து ஒரு பெரிய ஒரு வளர்ச்சி ஏற்படும் பொழுது அவர்களுடைய முதலீடு வந்து பங்கேற்பு வந்து நிச்சயமா அதிகமாக தான் இருக்கும். அந்த நேரத்தில் வந்து ஏற்கனவே சார் சொன்னது போல டாலரோட மதிப்பு வந்து வீழ்ச்சி அடையுதுன்னு வச்சுங்க, அது நமக்கு சாதகம். நேச்சுரல் டாலர் நிச்சயமா அது நமக்கு சாதகம். வீழ்ச்சி அடையுமா? அடைய வாய்ப்புண்டா? நிச்சயமாக அடையும். ஏன் அப்படின்னா எல்லாத்துக்குமே வந்து ஒரு காலகட்டம்னு இருக்கு, ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் இருக்கு. அந்த சேச்சுரேஷன் பாயிண்ட்டுக்கு வரும்பொழுது இவர்கள் எல்லாரும், அதாவது ஏசியாவில் இருக்கவங்க, சைனாவில் இருக்கிறவங்க, அதாவது டெவலப் ஆகணும்னு நினைக்கிறவங்க, இவங்க எல்லாருமே வந்து ஒன்று சேர்ந்து ஒரு கரன்சியாக மாறும்பொழுது நிச்சயமா வந்து இது வந்து ஒரு டாலர் பொறுத்த வரைக்கும் ஒரு வீழ்ச்சி வந்து நிச்சயமா. ஒரே ஒரு கேள்வி, ஒரு மாய பிம்பத்தில் இருந்து கொண்டிருக்கிறேன். கிரிப்டோ கரன்சியை பற்றி டூ யூ நோ அபவுட் இட்? கிரிப்டோ கரன்சிங்கிறது அது ஒரு மாயை. அதை தான் கேட்குறேன், மாயத்தில் இருக்கேன் நான் கேட்குறேன். கிரிப்டோ கரன்சியில் என்ன, எத்தீரியம் என்ன இருக்கு, சிபிலிங் என்ன இருக்கு, லாட் ஆஃப் ஒன்றும் புரியல எனக்கு. அது என்னன்னா அந்த மேல்தட்டு மக்கள், அந்த பணம் படைத்தவர்கள் வந்து செய்யக்கூடிய இன்னொரு மேனிப்புலேஷன். அது மேனிப்புலேஷன். அப்படி ஒரு பொருளாதாரம் இல்லை. அப்படி ஒரு பொருளாதாரம் வந்து அது வந்து ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கிடையாது. தெரியல, ஒன்றும் தெரியல. ஆமா, எதுவுமே நீங்க வந்து தெரியாத ஒரு பொருள்ல வந்து நீங்க எப்படி பண்ணுவீங்க? அதுதானே சொல்றேன். பெரிய உலகத்திலே இருக்கக்கூடிய வாரன் பஃபெட் முதலீட்டாளர் என்ன சொல்றாரு, நீங்க உங்க கண்ணுக்கு தெரிஞ்ச ப்ராடக்ட்ல அந்த நிறுவனத்துல இன்வெஸ்ட் பண்ணுங்க. அவர் வந்து சாஃப்ட்வேர் கம்பெனில இன்வெஸ்ட் பண்ண மாட்டார். ரைட், ஏன்னா அது தெரியாது. அடுத்த கேள்வி, தங்க முதலீட்டுல இன்வெஸ்ட் பண்ணலாமா? 1 கிராம் 2 கிராம் தங்க முதலீடு இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஒருத்தர் நினைக்கிறார் அப்படின்னா அதை வந்து ஒவ்வொரு கட்டத்திலையும் வந்து பண்ணலாம். சரி, ஒவ்வொரு வீழ்ச்சியிலையும் வந்து பண்ணலாம். சரி, நிகழ்ச்சி இதோட முடிவுக்கு வந்துடுச்சு. இதுக்கு மேலே நேரம் அனுமதிக்க மறுக்கிறது. திரு சேகர் அவர்களை நாம் மறுபடியும் அழைப்போம். சர்வதேச பொருளாதாரத்தை நன்கு உணர்ந்திருக்கிறீர்கள். இந்த நிகழ்ச்சியில் ரொம்ப சிறப்பாக மக்களுக்கு பயனுள்ள தகவலை திரு சேகர் அவர்கள் வழங்கினார். அதே போது சகோதரி மரியாதைக்குரிய பிரேமம்மா ஒரு அரசியல் விமர்சகராக ரொம்ப நல்ல விஷயம் சொன்னாங்க. மக்கள் ஏற்பட்டிருக்கக்கூடிய கலக்கங்கள், பதட்டங்கள்லாம். பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி சொன்ன கருத்து வலிமையான கருத்து. இது செயற்கையாக ஏற்படுத்தப்பட்ட ஒரு டிமாண்ட். அதே மாதிரி திரு ஜாஃபர் ஷா அவர்களும் கவலை இருந்தாலும் மிகுந்த கவலைக்கு அவர் உள்ளாகவில்லை. நிச்சயமாக நாளை நல்ல முறையில் விடியும் என்று நெல்லையிலிருந்து ஒரு நல்ல வாழ்த்து செய்தியை சொல்லியிருக்கிறார். ஐயா, உங்களுக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவித்துக் கொண்டேன் ஜாஃபர் ஷா. அதே மாதிரி அன்புக்குரிய சேகர் அவர்கள், அம்மா பிரேமா, பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி, உங்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்கள் அனைவரிடமிருந்தும் நான் உங்கள் சுஃபியான், ஜெயா பிளஸ் தொலைக்காட்சிக்காக நன்றி. மீண்டும் சந்திப்போம்.